கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இங்கே வந்து சேர்வதற்கு தேவன் பாராட்டிருக்கிற அன்புக்காய் காரணத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 1:5 வாசிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஓகே, இப்போ தலைப்பு என்னன்னு பார்த்தோம். கிறிஸ்துவினாலே எனக்கு ஆறுதல் பெருகுகிறது அப்படின்னு தலைப்பு பார்த்தோம். ஆனால் எப்போ ஆறுதல் பெருகுது அப்படின்னா அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி நெல் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுனது போல. அப்போ பாடுகள் பெருகும்போது எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இந்த பாடுகள் அதனால் ஏற்படுகிற வலிகள், பாடுனா சும்மா இல்லைங்க, பாடுகள் அப்படின்னாலே அது வலியை ஏற்படுத்தும். வலியில் 3 வலி இருக்குது. மேல் காயம், அது ஒரு வலி. அப்புறம் உள்காயம் இல்லைங்களா? அப்போது மேல் காயம், உள்காயம், உள்ளுக்குள்ளே ஒரு காயம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன உள்ளுக்குள்ளே காயம்னா அது வெளியே சொல்ல மாட்டாங்களாம், வெளியே சொல்ல முடியாத காயம். சில வலிகள் மேல் காயம், எங்கேயாவது அடிபட்டால் மேலே அடிபட்ட வலி. சில வலிகள் உள்காயம், மனசில் படுகிற வலிகள். சில வலிகள் அது மேல் காயமாக கூட இருக்கலாம். மேல் காயம்னா சரீரத்தில் வலி, அது உள்ள இருதய வலியாக இருக்கலாம், இல்லைன்னா வயிற்று வலியாக இருக்கலாம். அப்படி பல வலிகள், சரீர வலி அப்படி வச்சுக்கலாம். உள்காயம்னா மனசில் வலி. இந்த உள்ளுக்குள்ள காயம் என்னென்னா இந்த சரீர வலியாக இருக்கலாம் அல்லது மனசுக்குள்ள வலியாக இருக்கலாம். ஆனால் அது வெளியில் சொல்ல முடியாத ஒரு வலி. ஆனால் எல்லாமே வலி தான். வேதனை, நோவு, துன்பம், வாதை, வியாக்குலம், இப்படி பல விஷயங்களை சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். நிறைய துன்பங்கள். ஒருத்தரும் சொல்லுவாங்க, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப பாடுகள், எனக்கு ரொம்ப துன்பம் வந்திருக்குது. இந்த துன்பம் கஷ்டம்லாம் எப்படி உங்களுக்கு வந்திருக்குது, ஏன் வந்திருக்குது அப்படின்னா அநேகர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, தேவன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க, கொடுத்தார். ஆனால் தேவன் சொல்கிறார், யாக்கோப்பு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதனால் சோதிக்கப்படுகிற எவனும் அப்படின்னு சொல்லிட்டார். சோதனையில் 2 வகை இருக்குங்க. ஒன்று தேவனால் வருகிற சோதனை, ஒன்று நம் நிமித்தமே வருகிற சோதனை. இதில் அது மேலேருந்து படிச்சுட்டு வந்தோன்னா கிளியராக தெரியும். நாமளே என்ன பண்ணுறோம், சில விஷயங்களை சிக்கி கொள்ளும்போது அந்த சோதனையை தேவனால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. தேவன் என்ன பண்ணுறாங்க, நம்மளே சோதித்து அறிகிறார் அப்படின்னு கூட நம்ம வசனங்களில் பார்க்குறோம். டாக்டர் சொல்வார், வலியை பொறுத்துக்கப்பா, வலியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம கூட நிறைய நேரங்களில் இந்த வலிகள் ஏற்படும். சரீரப்பிரகாரமான வலி, அதை மருந்து போட்டு குணப்படுத்திடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வருகிற வலி, அந்த வலிக்கு தான் நம்ம என்ன செய்யறது? தேவன்கிட்ட கேட்குறோம், ஏன் தேவனே எனக்கு இந்த வலியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறோம். அது இன்னொரு வலியை உருவாக்கும். கட்டாயம் நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்னா, தேவனே எனக்கு இந்த வலி இருக்குது, இந்த வலி போக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி தான் தேவன்கிட்ட கேட்கணும். இந்த வலி போக நான் என்ன செய்ய வேண்டும்
என்ன செஞ்சால் எனக்கு இந்த வலி போயிடும் அப்படின்னு தான் தேவன்கிட்ட கேட்கணும். ரொம்ப பெரிய வேதனை வலி உலகத்திலேயே எது தெரியுங்களா? கர்ப்ப வேதனை தான். ஸ்திரீகளுக்கு ஏற்படுகிற கர்ப்ப வேதனைகள் தான். அதுதான் நீங்கள் ஏசாயா 21 3வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஏசாயா 21:3, ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது, பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. எப்படிங்க? என் வேதனை ரொம்ப இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பிள்ளை பெறுகிறவர்கள் வேதனை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ வேதனைகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவ்வளோ வலிகள் பிள்ளை பெறுறதுனால. இந்த வலிகள் அப்படியே நம்ம மனசில் கூட இருக்கும். வலி இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. இப்போ வலிக்கு தீர்வு என்ன, அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, ஏன் வலி வந்ததுன்றது நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவன்கிட்ட கேட்கக்கூடாது, என்ன ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது. வலிகள் இருக்கும். வலி ஏன் இருக்குது தெரியுங்களா? வலி நம்மை தேவனிடத்தில் சேர்க்குமா. வலிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவனை தேடவே மாட்டோம். வலி இருக்கிறதுனால தான் நம்ம தேவன் என்ன பண்ணுறோங்க, தேடுறோம். தேவனுக்குள்ளே இருக்கணும், தேவன்கிட்ட போகணும் அப்படின்ற அந்த வாஞ்சை வலி இருக்கிறதுனால தான் இருக்குது. யாருக்கு அதிகம் வலி இருக்கிறதோ அவர்கள் தேவனிடத்திலே அதிகமாய் நெருங்கி இருப்பார்கள். இதுதான் உண்மை. ஏன் தெரியுங்களா? அந்த வலிக்கு பின்னாடி அல்லது அந்த வலிக்கு பிறகு ஒரு நீடிய சமாதானம் இருக்குங்க. அதுக்கு தான் வலியே. அதாவது வலி வருது எதுக்குன்னா, நம்ம தலையில் கொட்டி தேவனிடத்தில் வழிநடத்துக்கு தான் வலி வருதாம்மா. உண்மைத்தான் இல்லைங்களா? நம்மளை கொட்டி வழிநடத்துக்கு தான் வலி வருதான். இயேசு கிறிஸ்துவ பாருங்கள். இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது அவருக்கு எப்படியாப்பட்ட வலிகளை பற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க, எபிரேயர் 5:8 எபிரேயர் 5:8 எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. என்னங்க? குமாரனாயிருந்தும் அவர் பட்ட பாடுனால கீழ்ப்படிதல் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார். தேவன் சொன்னால் எல்லாவற்றையும் செஞ்சிருவார். எதுவுமே அவர் நிறுத்த மாட்டார். அப்படிப்பட்டவர் கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் என்ன பண்ணாராம்? கற்றுக்கொண்டார். அப்போ பாடுகள் நம்மை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு அழைத்து செல்கிறது. அந்த மற்றொரு நிலை என்னவென்றால் தேவனிடத்தில் சேர்க்குது. ஆனால் இன்னைக்கு பாடுகள்னாலே அதை சகித்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அனுபவித்து கொள்ளுகிற மக்கள் மிக மிக குறைவு. கிறிஸ்துவ மக்கள், நான் ஏதாவது எனக்கு ஒரு பாடு வந்துடுச்சுன்னா அது எப்படியாவது அதை அப்படியே யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும், அப்படியே இறக்கி வச்சிடணும், அதான் பாடு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு நிறைந்த வாழ்க்கை தான். நிறைய பாடுகள் தான். ஏனென்றால் அது எங்கே போகுது, ஏன் அந்த பாடுகள் வருது, அது குறித்து கூட பைபிளில் நிறைய வசனங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இன்னொரு வசனம் சொல்கிறாங்க பாருங்கள். எபிரேயர் 12:2 சொல்லும்போது, அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார் அப்படின்னு அங்கே சொல்கிறதாக பார்க்குறோம். நம்ம ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா கட்டாயம் ஒரு வழி இருக்கணுங்க. வழி என்ன பண்ணும்? நம்மளை சீர்படுத்தும். எந்த வழி வந்தாலும் அது நம்மளை சீர்படுத்தும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நாம, கிறிஸ்துவின் சபையாய் சேர்க்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வழியெல்லாம் நம்மை சீர்படுத்துகிற வழியாக இருக்கிறது என்றதாக பார்க்கிறோம். அது நம்மை சீர்படுத்துகிற வழியாக இருக்கிறது. நல்ல ஒரு
வழியாக இருக்குது. அதுதான் தேவன் நம்மளுக்கு இருக்கிற ஒரு கிருபைன்னு கூட அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அது ஒரு கிருபை. வலி இல்லைன்னா தான் பிரச்சனை இல்லைங்களா? எந்த ஒரு காயமும் வலி இல்லைன்னா பிரச்சனை, அது அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் குஷ்டம் இருக்குது, அது வலி இருக்காது. வலி இல்லாதனால தான் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் என்ன பண்ணுறதில்ல, பண்ணிக்கிறதில்ல. அப்படியே ஆவிக்குரிய குஷ்டமும் அப்படி தான். வலி இப்போ தெரியவே தெரியாது. அந்த வலி இல்லைன்னா அது பாவம் என்ன ஆகிடும், ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு தான் ஒரு வழியை கொடுக்குறாங்க. அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஒரு வழி. இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சார் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியலைங்க, மறந்துட்டேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலேயே சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னா, நான் ஒரு பாவின்றதை கண்டுபிடிச்சது தான்றாருங்க. அப்போ மனுஷன், குறிப்பாக சபையாக இருக்கிறவர்கள், பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக அல்லது பாவத்தை புரிந்து கொள்றதுக்காக ஒரு வழியை தேவன் ஏற்படுத்துகிறார். எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியத்துக்குள்ளும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே ஏமாற்றிக்கிறோம். எனக்குள்ளே பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மளே ஏமாற்றுக்கிறோம். அப்படி ஏமாத்துகிற போது நம்ம சத்தியத்துக்குள்ளே இருக்கவே மாட்டோம். கிறிஸ்துவராக இருப்போம், ஆனால் சத்தியத்துக்குள்ளே இருக்க மாட்டோம். நான் சொல்ல, பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அவ்வளோதாங்க. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை நம்மில் இல்லை என்று ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால், அப்போ அந்த பாவத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அது ஒன்றோடு ஒன்று ரெண்டு இருக்குதுங்க, ஒட்டி இருக்குது. அதை பிச்சு தான் எடுக்கணும். அப்போ வலிக்கத்தான் செய்யும். ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்தக்குள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டு அது வலியை ஜாஸ்தி ஆக்கினே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் அது இதெல்லாம் இருக்குது, சேர்ந்துடும் இல்லையா? கட்டியில் ஒரு கட்டி, சீழ்கட்டின்னு சொல்லுவாங்க. வலி ஜாஸ்தி ஆக்கினே இருக்கும். அந்த வலியோட அதை அமுக்கி எடுத்துட்டா வலி போயிடும். ஆனால் அமுக்கி எடுக்கிற வலி எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அது வலி பரவாயில்லன்னு நம்ம நினச்சோம்னா அது எப்படி இருக்கு தெரியுங்களா? அப்படியே இருக்கும் அந்த வலி. அமுக்குனா வலிக்குமே, அப்படி பார்த்தா அந்த வலி இருக்கும் அப்படியே. ஆனால் காலம் போக போக அது பெரிய பிரச்சனை உருவாக்கிடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது சாயந்தரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட வேலைக்கு போவேன். நம்ம கம்பவுண்டர் வேலை தான், நம்ம டாக்டர் வேலையை செய்வோம். அப்போது ஸ்கூல் படிக்கும்போது அப்போது ஒரு பேஷண்ட்டு வந்திருந்தாங்க. அந்த பேஷண்ட்டுடைய கையில் ஒரு கட்டி இருந்தது, இந்த விரலில் ஒரு கட்டி இருந்தது. எங்கள் டாக்டர் அதை அப்படியே துடைச்சார். துடைக்கும் போது அந்த மேல் தோல் அப்படியே வந்துடுச்சு, இந்த முட்டிக்கிட்டே இருந்தது. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணார். டக் டக் டக்குன்னு சின்ன சின்ன புழு அது ஓட்ட டக்கு டக்குன்னு வந்து ஓட்டம் வந்துடுச்சுங்க. ஜல்லடை மாதிரி சில 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 ஓட்டம் வந்துடுச்சு. அந்த பொண்ணு ஒரே கத்து, இன்னமும் அப்படி வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னமும் இப்படி வச்சுருக்கிறீங்க. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, அது தொடவே விட மாட்டேங்குதுங்க. எங்கள் டாக்டர் என்ன பண்ண தெரியுங்களா, இது ஓவராக போயிடுச்சுமா, எலும்புக்குள்ளே கூட என்ன இருக்கும், அது அந்த விஷத்தன்மை ஏறி இருக்கும், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். அந்த கொஞ்சமாக இருக்கும்போதே அது வலியோடு பரவாயில்லன்னு அழுத்தி எடுக்கணும். அப்போ வலி உனக்கு ஒரு நிவாரணையை கொடுக்கும். எடுக்கும் போது அந்த கட்டி அமுக்கி எடுத்தால் நாங்கள் வலி உனக்கு ஒரு நிவாரணையை கொடுக்கும். அது எதை உணர்த்துது? உள்ளுக்குள்ளே செப்டிக் ஆகிருக்குதுன்னு உணர்த்துது.
அப்படியே பாவ செப்டிக் நம்மளுக்குள்ளே இருக்குது. பாவம் என்கிற செப்டிக்கு நமக்குள்ளே இருக்குது, செப்டிக் ஆகி போயிருக்குது. இப்போ அதை வெளியேற்றணும். அதை வெளியேற்றணும்னா ஒரு தண்டனை நம்மளுக்கு வந்து தான் ஆகும். ஒரு தண்டனை நம்மளுக்கு வந்து தான். ஏன்னா அப்போ தான் அந்த தண்டனை வந்தால் தான் நம்மளால் நாம் தப்பு செஞ்சுருக்கிறோன்றதே புரியும், நாம் பாவம் பண்ணியிருக்கிறோன்றதே புரியும். அதை உணர்ந்துக்கிறதுக்கு தான் ஒரு தண்டனை வருது. அந்த தண்டனையை உணர்ந்து ஓஹோ இதனால தான் எனக்கு அடி வந்திருக்குதுன்னு நினைக்கணும். அதான் நான் முதல்ல சொன்னேன், தேவனே ஏன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு கேட்காத, இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய வேண்டும், இது நடந்திருக்குதே இதிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த வழி போகிறதுக்கு, இந்த பிரச்சனை முடியறதுக்கு நான் என்ன செய்யணும்பா. பிரச்சனை நம்மால தான் வருது, தீர்வு தேவனால் வருது. அப்போ தேவன்கிட்ட பிரச்சனையை கேட்கக்கூடாது, தீர்வைத்தான் கேட்கணும். ஏனென்றால் அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ பிரச்சனை எங்கே அதைத்தான் பார்க்கணும். பிரச்சனை எப்படி தீரும் அதைத்தான் என்ன பண்ணங்க பார்க்கணும். ஏன் தேவன் நம்மளை அடிக்கிறாரு, ஏன் இந்த வயசில் எனக்கு அடி விழுது, அது முதிர் வயதாக இருந்தாலும் இள வயதாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் ஏன் இது நடக்குது, அதுக்கு என்ன காரணம். ரெண்டு விஷயம் இருக்குதுங்க இல்லைங்களா, ஒன்று சோதனை, இன்னொன்று சிக்ஷை. சோதனை வேறு, சோதனைலாம் அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், ஏற்கனவே நான் நடத்திட்டேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் மறுபடியும் கூட அதை ரிவிஷன் பண்ணுறேன். சோதனை, சிக்ஷை, துன்பம் பைபிளில் 3 இருக்குது. ஆனால் நம்ம தப்பு செய்யும்போது அவர் சிக்ஷிக்கிறாரா தண்டிக்கிறாரா? தேவன் இப்போ தண்டிக்கிறதே இல்லை. தண்டனைன்னு பைபிளில் போட்டிருக்குது, ஆனால் அது ஒரிஜினல் பாஷையில் வேறு அர்த்தம். தண்டனை எப்போ 1000 வருஷம் முடிவில் தான் தீர்ப்பு, அதுதான் லாஸ்ட், அதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சிக்ஷை தேவனை தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறார்களோ அல்லது சபையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். சோதனை 99% ஊழியக்காரங்களுக்கு தான் வரும். தேவனுக்காக நான் வாழ்கிறேன் என்று ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சோதனை வரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு வர பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், அது சோதனையா சிக்ஷையான்னு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இருக்குங்க ஒன்றா தான் தெரியும். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியும், அது விட்டுருங்க. அதைத்தான் சொல்கிறாங்க பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. நீ தெரிஞ்சுக்கன்றாரு. இந்த சிட்சை சபையா இருக்கிற நமக்கு கொடுக்கறது எல்லாமே சிட்சை தான். இந்த சிட்சை ஏன் வந்திருக்குது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படி நீ புரிஞ்சிக்க. அதான் சொல்கிறாங்களா, ஆபிரகாமுக்கு வந்தது போல் இருக்கிறது ஒன்று இருக்குது, தாவீதுக்கு வந்தது போலன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது, புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் நம்ம பார்க்குறது என்ன தெரியுங்களா, இப்போது தாவீதுக்கு வந்தது போல் வர பிரச்சனையை பற்றி பார்க்குறோம். ஏன் இது நடக்குது? அப்போது தேவன் என்ன நேசிக்கிறார். அதைத்தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறாங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார், தான் நேசிக்கிற சிட்சை. அப்போ சிட்சை என்பது தண்டனை இல்லை, நாம் புரிந்து கொள்வதற்காக அடிப்பது. தகப்பன் அப்பா பிள்ளை எதுக்கு அடிக்கிறாரு, அந்த தவறை திருப்பி செய்யக்கூடாது, தவறு, அந்த தவறை இது தவறு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பா அடிக்கிறார். அதை தான் சொல்கிறார், அப்படி தான் அந்த அப்பா அடிக்கிறாரே தவிர நம்மளை கொண்டு போட்டுருணுன்ற நோக்கம் தேவனுக்கு இல்லை. கோர்ட்டு மாதிரி நீ இந்த தப்பு செஞ்சுட்டு இதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்றது தேவன்கிட்ட இல்லை. நீ செஞ்ச தப்பை உணரணுன்றது தான் தேவன் கொடுக்குற
சிக்ஷை. இது எதனால? பாவத்தினால் வருகிற வலி. அதை குறித்து தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். பாவத்தினால் வருகிற வலி. பாருங்க, நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு 2 வகையாக இருக்குது. ஒன்று உலகத்தாருக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. உலகத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது தண்டனை. ஆனால் சபைக்கு வருகிற நியாய தீர்ப்பு எப்படி தெரியுங்களா இருக்கும்? சிக்ஷையாக தான் இருக்குமா. 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தராலே இப்போ சிட்சிகை தான். நியாய தீர்ப்புன்ற அந்த தண்டனைக்குள்ளே போல தேவன் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி செய்யறதில்லை. சரிங்களா? சிட்சை மட்டும் கொடுத்து நம்மை அதிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அது கூட எதுக்கு? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகணும். பாவம் இருந்தால் நமக்குள்ள பரிசுத்தமாக இருக்க முடியாதே. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்காக தான் இந்த சிட்சை கூட தேவன் என்ன பண்ணுறாருங்க? அனுமதிக்கிறாருங்க, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக. அது கூட போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? எபிரேயர் 12:10 இருக்கு பாருங்களேன். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகத்தான் அந்த வழியெல்லாம். அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு தேவன் எதுக்குப்பா இந்த வழி, இதுலேருந்து எட்டு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டு அந்த வழியிலேருந்து வெளியே வரணும். ஆனால் நிறைய பேர் மேலும் 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 பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வலியை உணராததுனால தான். அடிக்கிறார், அப்படி தட்டி விட்டு போயிடுது, மறுபடியும் சேர்த்து. ஒரு நாள் தேவன் கொஞ்சம் ஒரே நாளில் பெருசாக அடிக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பார். இதுக்குள்ளே மாறிடு, இதில் மாறிடு இது பண்ண. அப்போ அடிச்சு கொண்டு வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்து போயிடும். ஏன்னா அந்த பாவம் பெருகிடுச்சு. அப்போ தேவனுக்கு தெரியும், கடைசி அடி இதில் அடிச்சுட்டா அவன் தேவன் விட மாட்டாரே. அவர் ஒரு முடிவு ஒருத்தரை அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் நியமிச்சிட்டார்னா அவர் விட மாட்டாரே. அடிச்சு என்ன பண்ணுவார்? கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்படி கடைசி அடி ஏதாவது ஒன்று நம்ம இழந்தே போயிடும். அவர் தெரியும் அந்த மாதிரி எழுங்க. அவ்வளோ அடிக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. கொஞ்சம் அடிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு வந்துடணும். இந்த வலி ஏன் வந்துச்சு எனக்கு? நான் ஊழியம் போகிறதுக்காக நான் ஊழியம் போலியே, அப்போ ஏன் வலிக்குது? அப்போ என்ன ஒன்றா இருக்குது நடந்திருக்குது. அப்போ தேவனே என்னவோ நடந்திருக்குதுப்பா, நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறேன், அது புரிய வைக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த அடியெல்லாம். அது என்ன தப்புன்னு நான் உணர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு உணர்ந்துட்டுனா என்ன மாறிடணும். அப்போ தேவன் தண்டிக்கும் போது அது அற்பமாக எண்ணக்கூடாது, அது பாக்கியமாக எண்ணுமா? என்ன முடியுமா? வலி வருது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம், பிரச்சனை. அந்த வலி தேவனே எனக்கு ரொம்ப பாக்கியம்பா சொல்ல முடியுமா? ஒரு வசனம் வாசித்து பார்க்கலாம். யோபு 5:17. யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதுங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் அந்த சிச்சை வரும்போது அவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? யோபோட வாழ்க்கையில் கூட அப்படி தான் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது அப்புறம் பார்க்கலாம், அதுக்குள்ளே போவானா இப்போ. அதுதான் நீதிமொழிகள் 3:11 சொல்லும்போது, நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவ்வளவுதான். அவர் அடிக்கும் போது ஏன் பாடு அடிக்கிற இல்லை சோர்ந்து போகாத, நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு உணர்த்துப்பான்னு கேட்கணும். ஏன் அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் தப்பை மறந்ததுனால தான் அடி விழுது. புரியுதுங்களா? நாம் தப்பை
மறந்துடுறோம். அதாவது இன்னும் சுருக்கமாக சொன்னால், இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது அந்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறதுனால தேவன் நம்மளை அடிக்கிறார். ஆனால் உலகத்தில் அந்த பாவம் திருப்பி திருப்பி செய்கிறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சாகும்போது பெருசாக அந்த தண்டனை ஆகிடும். சாகும்போது பெரிய தண்டனை, அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு கடைசியில் உயிர் போயிடும். ஆனால் நம்மளுக்கு சிக்ஷை தான். இப்போவே சிக்ஷை கொடுத்து என்ன பண்ணுறாரு? கரெக்ட் பண்ணுறாரு. சாகும்போது பெரிய தண்டனை எப்படி தெரியுங்களா இருக்கும்? மனவலி, உடல் வலி ரெண்டும் சேர்ந்துருக்கும். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது குறித்து இன்னும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவித்த மாதிரி சொல்ல முடியாது. இன்னொருத்தர் அனுபவிச்சதை பார்த்து அதை சொல்லலாம். நம்ம அவ்வளோ தூரம் நம்மளோட தேவன் விட மாட்டார். ஓகே, இப்போது சர்வ வல்லவருடைய சிக்ஷை அற்பமாக என்னது? அந்த சிக்ஷை உனக்கு இல்லைன்னா தான் பிரச்சனைன்றாரு. உன்னை தேவன் சிக்ஷிக்கலைன்னா லாஸ்ட்டில் உயிர் போகும்போது கடைசி காலத்தில் பார்த்துக்கலான்னு விட்டுருவார். அது ரொம்ப கஷ்டம். இப்போவே சிக்ஷிச்சாருன்னா நல்லது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தேவன் நல்லா வச்சுக்கிறார் என்ன அப்படின்னா பிரச்சனை வேணா 4 பேருக்கு முன்னாடி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கிட்ட உங்ககிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு. அதான் பார்க்கணும். தேவன் சிக்ஷிக்கிறார். அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க. எபிரேயர் 12:8 பாருங்களேன். எபிரேயர் 12:8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். வேசி பிள்ளைகள் கெட்ட வார்த்தையில் நீங்கள் திட்டுறாங்கள எல்லாம், அப்படி திட்டுறாரு. வேசி பிள்ளைகளாகிடுவீங்கோ. அப்போ அந்த சிக்ஷை நல்லது. ஏனென்றால் அது தேவனிடத்தில் என்னை சேர்க்கும். மனம் திரும்புறதுக்கு தங்க அடிக்கிறார் அவர். எகிப்தியரை வாதையினால் அடித்தார். ஏசாயா 19:22 வாசிக்கிறோம். அவரை அடித்து குணமாக்கினார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவரை குணமாக்குவார். அப்போ அவர்கள் மனம் திரும்புறதுக்காகத்தான் அவர்கள் என்ன பண்ணுறாரு? அடிக்கிறார். அவரே காயங்களை காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவர் கைதான் என்ன பண்ணோம்? ஆற்றும். யோபு 5:18 இருக்குது. இது யோபு 5:18 இல்லைங்களா? அதனால தான் மேலே சொல்கிறாரு, இதோ அவர் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவர் தண்டிச்சா அவர் தான் அடிக்கிறாரு, அவர் தான் கட்டுவார். அதுதான் பெரிய பாக்கியம்னு சொல்கிறார். அதனால் ஆவிக்குரிய வழி கூட நம்மளுக்கு இருக்குது. கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால நமக்கு பாடுகள் இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் எவ்வளோ அடிப்பட்டோம்ப்பா இல்லைங்களா? யூதர்களால் ஏறக்குறைய 40 அடி, ஒரு அடி குறைய 39 அடின்ட்டு 5 முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய அவர் சாக முறை கூட அடிச்சிருக்கிறாங்க. பசியில் இருந்துக்கிற இவ்வளோ அடியும் எனக்கு இருக்குது, இவ்வளோ அடியும் நான் பட்டிருக்கிறேன். அப்போது நீ இன்னொன்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ரொம்ப சந்தோஷங்க எனக்குன்றார் பவுல். என்னதுங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பலவீனம் என்னங்க? நான் எதை தப்பு பண்ணுறேன், அதில் சந்தோஷப்படுறேன்றார். ஏன் சந்தோஷப்படுற? அடுத்த வசனத்தை சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. மேன்மை பாராட்டி புத்தியினானேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்து நிமித்தம் என் தேவன் என் கூட இருக்கிறாரியா? நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கியா, என்னை அடிச்சு என்ன கரெக்ட் பண்ணுறாரு. அப்போ தேவன் என் கூட இருக்கிறாரு. தேவன் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நான் தேறிக்கிட்டே வரேன்றாரு. அப்போ ஒவ்வொரு சிக்ஷையை அனுபவித்து ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம விட்டுட்டே வரணும் தேவன் எதிர்பார்க்குறார். அப்போ அவர் என் கூட இருக்கிறார்.
அதனால தான் சொல்கிறாரு, என் பலவீனத்திலே, அதான் அங்கே சொல்லும் போது சொல்கிறாருங்களா, என் கிருபை உனக்கு போதும் இல்லா, பலவீனத்திலே என் பலன் பூரணமாக இருக்கும்ட்டார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும், நீ மாறுவ. அதனால தான் அந்த முள்ளே வச்சிருக்கிறாரு. இதை உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழும்போது ஏற்படுகிற வலி. இது ஒரு கவலைக்குரிய வலி கிடையாதுங்க. ஒரு கவலைப்படுகிற ஒரு வழிலாம் இது கிடையாது. இது சந்தோஷப்படுகிற வழி தானே? அப்படியா? ஆமாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பாருங்க. இந்த மாதிரி உனக்கு சோதனை வருது, பயங்கரமான வலி, பயங்கரமான பிரச்சனை, இது ஏதோ அக்னி என்று நீ என்ன பண்ணாத, இன்னும் பெரிய அக்னி வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. அப்புறங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அதுக்கு தான் சந்தோஷம். அவருடைய பாடுகளுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? பங்காளி. நீங்க கரெக்ட் ஆகிறதுக்காக உனக்கு இந்த பாடு, நீ தேவனிடத்துல சேர்றதுக்காக உனக்கு பாடு. இதை நினைச்சு நீ ஒன்றும் பெருசா பயந்துராத. அப்புறங்க நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவராலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 16வது வசனம் 16. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அவ்வளவுதாங்க. நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு பாடு வலி இருக்கும், ஆனால் நீ வெட்கப்படாத. அதான் சொன்னல, மேல் வலி உள்வலி. உள்வலியும் இருக்கும், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், எனக்கே அந்த பாடுகள், அதான் உள்வலி. உள்வலி இருக்கும், ஆனால் நீ என்ன பண்ணாத, அதை நினச்சி சோர்ந்து போகாத, வெக்கப்படாத. ஆனால் ஒரு காரியம் பண்ணாத, மேலே சொல்கிறார் 15வது வசனத்தில், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது திருடனையாவது பொல்லாங்கு செய்தவனையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. அதுல பாடு இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்காக வரணும். அப்போ கிறிஸ்துவுக்காக என்று நான் முடிவு செய்தால் என்னை சுத்திகரிக்கிறதுக்கு, பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரு பாடு இருக்குது. நான் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா, நான் வெக்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நான் மகிமைப்படுறதுக்கான ஒரு பாடம் இருக்குது. அது கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு. சுய இச்சையினால் சிக்குண்டு வருகிற பாடும் இருக்குது, அது சிச்சையாக வரும். இது மகிமை, தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது, அது மகிமையாய் வரும். இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உன்னை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதற்கு இயேசு மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29வது வசனம், மார்க்கு 10:29. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். மார்க்கு 10:29ங்களா? மார்க்கு 10:29ங்களா? அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். நாங்கள் இவ்வளத்தையும் விட்டுடணும், என் நிமித்தமோ என்னோட சத்தியத்துக்காக இதெல்லாம் நீ விட்டுட்டா, அடுத்தது சொல்றார், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 அத்தனையாக போதுங்க. இப்போ உனக்கு வேணுமா, எல்லாத்தையும் விட்டுல, இப்போ அது கிடைக்கும், ஆனால் துன்பங்களோடு தான் கிடைக்கும். துன்பத்தோடு எது கிடைக்கும்? 100 அத்தனையான வீடு கிடைக்கும், சகோதரர் கிடைக்கும், சகோதரி கிடைக்கும், தாய் கிடைக்கும், பிள்ளைகள் கிடைக்கும், நிலம் கிடைக்கும். அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவாய், இது மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்ட்டாங்க. அப்போ துன்பங்கள்
வழிகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுது. இதுதான் சபைக்கு இருக்கிற வழி. சபைக்கு இருக்கிற வழி. சபைனாருங்க சத்தியத்துக்குள்ள வந்து இருக்கிற நம்முடைய வழி. இதை தான் கொலோசியர் 1:24 சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் ஒரு உண்மையை. கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். என்ன நிறைவேற்றாரு? கிறிஸ்துவின் உபத்திரவத்துல கொஞ்சம் உபத்திரவம் சபைக்காக இயேசு கிறிஸ்து வச்சுட்டு போகிறார் நமக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் பட்டாரு. ஆனால் கொஞ்சம் நமக்காக என்ன பண்ணிக்கிறாரு? நாம் படணும், அதுக்காக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கொஞ்சமே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல இல்லைங்களா? அதுக்கு தான் இது இந்த வசனம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:5 2 கொரிந்தியர் 1:5 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். எது வாசிக்கிறீங்கம்மா? 2 கொரிந்தியர் 1:5. 2 கொரிந்தியர் 1:5. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதுதான் ஆறுதல். அதுதான் தலைப்பு. இந்த பாடுகள்லாம் இருக்குது. இந்த பாடுகள்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுதான்? ஒரு ஆறுதலுக்கு கொண்டு போகுது. என்ன ஆறுதல்? அவர் என் கூட இருக்கிறார். அதனால் ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறதுனால எங்களுக்கு ஆறுதலாக இருக்குதுன்றார். நம்மளுக்கு இதுதான் ஆறுதல். அப்படி நம்மளுக்கு வர பாடுகள் இப்போ இருக்கிற வழியெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறாரு. அதுக்கு இங்கே வர பாடுகள் சிம்பிள். இந்த பாடுகள் கூட எதுக்குன்னா நாம் திடப்படுறதுக்கு, நாம் பலப்படுறதுக்கு, நாம் பாவத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு, நாம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அடியை வாங்கின தட்டி விட்டு போனால் பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்குறார். அதுக்கு தான் இவ்வளோ காலங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது காரணம் அதுதான். நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் அது நம்மளை சுத்திகரிக்கிறது. அதான் சொன்னேன், 2 வகையில் நம்மளை சுத்திகரிக்கிறது. ஒன்று பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது முக்கியமாக. இன்னொன்று நான் கிறிஸ்துவனா சரியாக வளர்றதுக்காக எனக்கு பல சோதனைகள் ஆகுது வருது. நான் கிறிஸ்துவனாய் சரியாய் வளர்றதுக்காக, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழறேன்னா எனக்கு பலவிதமான சோதனைகள்லாம் வரும். அதுவும் வழி தான். ஆனால் அந்த வழி என்னை இன்னும் கிறிஸ்துக்குள்ளே ஸ்ட்ராங் படுத்தும், என்னை விசுவாசத்தில் இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும். சிக்ஷை நான் பாவம் செய்யாமல் என்னை தடுத்து அல்லது இது பாவம் என்று உணரும்படியாக எனக்கு செஞ்சு அது என்னை சீர்படுத்துறதுக்கு வழி நடத்தும். அப்போ சிக்ஷை மூலமாக நான் தேவனிடத்தில் பரிசுத்தமாவதற்கு தேவன் நமக்கு வழியை உருவாக்குகிறார். இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரும் ஆறுதல். இந்த ஆறுதல் நமக்கு கிடைக்க இன்னும் பிதாவாகிய தேவன் நமக்கு தேவையான பலனும் கிருபையும் கொடுத்து காத்து வழி நடத்துவாராங்க. இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துகிறேன்.